த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்கு. அந்த மாதிரிதாங்க இந்த தெருநாய்களை விட இந்த தெருநாய் காதலர்கள் அப்படின்ற பெயர்ல சிலர் நடந்துக்கக்கூடிய விஷயம்தான் பெரும் தலைவலியா இப்போ மாறி இருக்கு. இந்தியாவில் இந்த தெருநாய் கடி விவகாரம் எந்த அளவுக்கு பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ சில வீடியோ கிளிப்ஸ் போடுறேன், அதை முதல்ல பாருங்க. பாத்தீங்கல்ல, சின்ன குழந்தை தொடங்கி வயதானவங்க, கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர் மாணவிகள் அப்படின்னு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நம்மளுடைய இந்திய சாலைகள், அது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நரகமா மாறிட்டு வருது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. காரணம் இந்த தெருநாய்க்கடி பிரச்சனை. தெருநாய்க்கடி பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு ஏதோ 1-2 இடத்துல மட்டும் இது நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதோடைய டேட்டாஸை படிக்க படிக்க எனக்கு அவ்வளவு மலைப்பா இருந்தது. இந்தியாவில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இந்த தெருநாய்க்கடியால பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 10,000 பேர். ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தா லட்சக்கணக்கில் அந்த எண்ணிக்கை அப்படின்றது இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு, அதாவது கொரோனா காலம் பீக்ல இருந்த டைம்ல, அந்த வருஷத்துக்கு 17 லட்சம் பேர் வெறிநாய்க்கடியால பாதிக்கப்பட்டாங்க. அதுவே 2022ல 21.9 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. 2023ல 30.5 லட்சம் பேரும், 2024ல 37.2 லட்சம் பேரும் இந்த வெறிநாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அந்த கிராஃப்ட் பாத்தீங்கன்னாலே தெரியுது. கோவிட் காலத்துல பெரும்பாலான மனிதர்கள் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, தெருநாய்கள் தெருவுல இருந்தது. இவங்க 2 பேருக்கும் இடையிலான சந்திப்பு அப்படின்றது ரொம்ப குறைவா இருந்ததுனால அந்த நாய்க்கடி சம்பவம் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கப்புறமான காலகட்டத்துல அது மேல ஏறிக்கிட்டே போறத பார்க்க முடியுது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துல தெரியுமா அதிக அளவுல வெறிநாய்க்கடி சம்பவங்கள் நடக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்துல தான். அங்க கடந்த 2022ல இருந்து 24 வரைக்குமான காலகட்டத்துல சுமார் 13.5 லட்சம் பேர் நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நீங்க தான் அந்த பட்டியல்ல 2வது இடத்துல இருக்கீங்க. என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? தமிழ்நாட்டுல இதே காலகட்டத்துல 12.9 லட்சம் பேர் வெறிநாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததா குஜராத் மாநிலத்துல 8.5 லட்சம் பேரும், கர்நாடகாவில் 7.6 லட்சம் பேரும், ஆந்திராவில் 6.5 லட்சம் பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் 5ல 3 இடங்கள்ல தென்னிந்திய மாநிலங்கள் தான் பிடிச்சிருக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்படியே நீங்க மிசோரம், நாகாலாந்து மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள்ல போனீங்கன்னா அங்க வெறிநாய்க்கடி சம்பவங்கள் அப்படின்றது 0ல இருக்கு. ஏன்னா மிசோரம், நாகாலாந்து மாதிரியான மாநிலங்கள்ல நாய்க்கறி அப்படின்றது சமைப்பாங்க. அதாவது நம்ம எப்படி கோழி, ஆடெல்லாம் சமைப்போமோ அதே மாதிரி அங்க நாய்க்கறி கடை அப்படின்றதே தனியா இருக்கும். வீட்டுல அதை சமைப்பாங்க. அது இதையும் நான் முடிச்சு போடல, வாங்க அடுத்ததுக்கு போலாம். இந்த வெறிநாய்க்கடி சம்பவம் அப்படின்றது வெறும் உடல் அளவிலான பாதிப்பாக மட்டும் இல்லாம உயிரிழப்புகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறத பார்க்க முடியுது. உலக சுகாதார நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரத்தின்படி உலக அளவுல ராபிஸ் நோயினால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடியவங்களுடைய நாடுகள் பட்டியல்ல இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியும் இந்தியாவில இந்த நாய்க்கடி சம்பவமும் அதனால ஏற்படக்கூடிய ராபிஸ் நோயும் எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றத. இது சம்பந்தமா உச்சநீதிமன்றம் தானா முன் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துறாங்க. அதுல மிக முக்கியமான உத்தரவுகள் அப்படின்றதும் பிறப்பிக்கப்படுது. என்ன சொல்றாங்க? டெல்லியில அடுத்த 8 வாரத்துக்குள்ள ஒரு தெருநாய் கூட இருக்கக்கூடாது. தெருநாய்களை தேடி தேடி பிடிங்க. அது எல்லாத்தையும் மக்கள் இல்லாத இடத்துக்கு கொண்டு போங்க. இதுக்குன்னு கட்டமைப்பை உருவாக்குங்க. நீங்க அதுக்குன்னு எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணிக்கோங்க. நீங்க சிறப்பு படையெல்லாம் கூட உருவாக்கிக்கோங்க. ஆனா தெருநாய்கள் ஒண்ணு கூட தெருவுல இருக்க கூடாது. இன்னொரு உயிர் இந்த ராபிஸ் நோயினால போறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே வந்து இந்த தெருநாய்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சிலர் வந்து உச்ச நீதிமன்றத்துல இல்ல அப்பெல்லாம் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே நீதிபதி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு.
சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறோம். தெருநாய் கடியால பாதிக்கப்பட்டு ராபிஸ் நோய் வந்து செத்து போனாங்கல்ல, அவங்களுடைய உயிரை யாருங்க கொண்டு வர போறீங்க? ஒரு 3 வயசு குழந்தைய இப்படி வெறி நாய்க்கு பறி கொடுத்த ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய நியாய தர்மத்தை போய் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எதிர்த்தரப்பு என்ன ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நடந்துச்சு. உச்சநீதிமன்றம் ஒன்னும் இந்த நாய்களை எல்லாத்தையும் பிடிச்சு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. இதுக்குன்னு ஒரு காப்பகத்தை உருவாக்குங்க, அதுக்கு முறையான கருத்தடை செய்யுங்க, அதுக்கு முறையான தடுப்பூசி போடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த காப்பகங்கள்ல 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்புல வைங்க, அதுங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஆர்டர் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா உடனடியா இந்த டாக் லவர்ஸ் இல்ல உச்சநீதிமன்றம் அதோடைய வரம்பை மீறி செயல்பட்டுட்டாங்க, இது ஒரு பெரிய மாஸ் மர்டருக்கு கொண்டு போய் விட போகுது, இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரமே இல்ல அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம டெல்லி சாலைகள்ல போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கையில கோல்டு ரிங் போட்டிருக்காங்க, டைமண்ட் ரிங் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய எலைட் பர்சன்ஸா தான் இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரங்களா தான் இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரே சின்ன கேள்வி, தெருநாய்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு காதல் இருக்குன்னா, நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கிறீங்கன்னா தாராளமா உங்க வீட்டுல கொண்டு போய் வளர்க்கலாம். இங்க பிரச்சனை நாய் வளர்க்கறது கிடையாது, தெருநாய்க்கள் வளர்க்கறது தான். இந்தியாவில் எத்தனை பெரிய பணக்கார வீடுகள்ல நம்மளுடைய இந்தியன் பிரீட்ஸை வளர்க்குறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தட்பவெட்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத பெரும் பனிப்பிரதேசங்கள்ல வாழக்கூடிய நாய்களை ஒரு சோசியல் ஸ்டேட்டஸுக்காக கொண்டு வந்து அவங்களுடைய பங்களாக்கள்ல வளர்க்குறாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்ப்பாங்க, டாபர்மேன் வளர்ப்பாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இருக்காது. நான் கேட்கிற கேள்வி எல்லாம் எப்படிங்க இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதுல ஒரு படி மேல போய் முன்னாள் விலங்குகள் நல மத்திய அமைச்சரா இருந்த மேனகா காந்தி ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. தெருநாய்கள் இல்லாட்டி தெருக்கள்ல குரங்குகள் வந்துரும் அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதுல மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடங்கி பல முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள், பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாமே இந்த தெருநாய்களுக்கு சப்போர்ட்டா நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க யாருமே இந்த தெருநாய்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவங்க கண்டுக்கவே இல்லை. உடனே கேட்கலாம், நீ என்னப்பா இவ்வளவு நாய்க்கு எகென்ஸ்டா இருக்கிற அப்படின்னு. நிச்சயமா கிடையாது. ஊர்ல எங்க வீட்டுல முத்து அப்படின்ற பேர்ல தெருநாய் ஒண்ணு எடுத்து நாங்க வளர்த்திருந்தோம். நீ பாடு, அப்பதான் நிக்கிற, அப்பதான் தம்பி போவான், அப்பதான் முத்து போவான். பாடு. சின்ன பயலே நாங்க சாப்பாடு வச்சாதான் சாப்பிடும், அதோட கழுத்துல நாங்க பெல்ட் மாட்டி விட்டுருந்தோம், ரெகுலரா அதுக்கு கூட்டு போய் ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட எங்க வீட்டுல எங்களோட ஒருத்தராதான் அந்த முத்துவை நாங்க வளர்த்தோம். அதுக்கப்புறம் அது இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப மரியாதையா கொண்டு போய் நாங்க அதை அடக்கம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ நாங்க பேசும் பொழுது முத்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு பேசக்கூடியதெல்லாம் நாங்க பண்ணதான் செய்வோம். இப்போ இங்க மீண்டும் சொல்லக்கூடியதுதான், நாய்கள் வளர்க்கறது அப்படின்றது இங்க பிரச்சனையே இல்லை. ஆனா நாய்களை எப்படி வளர்க்கறது? பெரிய பெரிய நாய்களை பார்க்கு கொண்டு வருவாங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, வெளியே நாய்களை கொண்டு வரும் பொழுது அதுக்கான முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டு கொண்டு வாங்கன்னு. அது எதையுமே ஃபாலோ பண்றதே இல்லை. ராட்வில்லர் மாதிரியான ரொம்ப குரூரமான நாய் இனங்களை சும்மா ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவே வளர்க்கறது. நிறைய இடங்கள்ல அந்த நாய் அவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களே கடிச்சு கொதறி கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம செய்திகளா படிச்சிருக்கிறோம். அதனால இவங்களுக்கு உண்மையாலுமே தெருநாய்கள் மீது அக்கறை இருக்கு, நம்மளுடைய நாட்டு நாய் இனங்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா இந்த வெளிநாட்டு நாய் இனங்களை கைவிட்டுட்டு நம்மளுடைய நாட்டு இனங்களை எடுத்து வளர்க்கலாம். அவங்க வீடுகள்ல அதுக்கான புகலிடம் அப்படின்றத கொடுக்கலாம். ஆனா அது எதையுமே பண்ண மாட்டோம். நாங்க தெருநாய்களை தெருவிலேயே தான் விட்டு வைப்போம். எங்க வீட்டுல மிச்சமாகக்கூடிய உணவுப் பொருட்களை அதுக்கு போடுவோம். எங்க வீட்டுல மிச்சம் மீதி எதுவுமே ஆகாட்டி அந்த தெருநாய்களை நாங்க பசியோடவே விட்டுருவோம். அது போற வரவங்கள கடிக்கதான் செய்யும். அதை பிடிக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா நாங்க கொடி பிடிச்சிட்டு வந்துருவோம். டேய், என்னங்கடா நியாயம் உங்களுக்கு? இங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை இதனால போய்கிட்டு இருக்கு. ஒரு இளம் கபடி வீரர் ஒருவர் நாய் கடிச்சு, எப்படி நாய் கடிச்சு, அவரு ஒரு சாக்கடையில ஒரு நாய்க்குட்டி இருந்திருக்கு, அதை எடுத்து காப்பாற்ற போகும் பொழுது அது லேசா கடிச்சிருக்கு. அது ரேபிஸ்லாம் வரும்னு அவருக்கு தெரியல, விட்டுட்டாரு. கடைசியில ஒரு 21 வயதான அந்த இளம் கபடி வீரர் நாய் மாதிரியே மாறி இறந்து போயிட்டாரு. இதுக்காக நம்ம எல்லா தெருநாய்களையும் நம்ம குத்தம் சொல்லல. இப்போ ஒரு வீடியோ காட்சி வருது பாருங்க. அந்த வீடியோல பாத்தீங்கல்ல, ஒரு தெருநாய் 3-4 குழந்தைங்களை துரத்திட்டு போகுது கடிக்கிறதுக்கு. அப்போ ப்ராப்பரா வீட்டுல ட்ரெயின் பண்ணப்படக்கூடிய, தடுப்பூசி எல்லாம் ப்ராப்பரா செலுத்தக்கூடிய ஒரு நாய் தாவி குதிச்சு போய் அந்த தெருநாய் கிட்ட இருந்து அந்த குழந்தைகளை காப்பாத்துது.
ஏன் உத்தராகண்ட் மாநிலத்துல ஒரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட இருந்தப்போ ஒரு நாய் விடிய விடிய குறைச்சு அந்த கிராம மக்கள் எல்லாரையும் அலர்ட் பண்ணி கிட்டத்தட்ட 62 உயிர்களை காப்பாத்திருக்கு. இப்படி முறையா வளர்க்கக்கூடிய நாய்கள் எப்பவுமே மனித இனத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் முற்ற நண்பனாகவும் தான் இருக்கு. ஆனா அதுக்காக தெருநாய்களுடைய இந்த பிரச்சனையை கண்டும் காணாமல் போறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து பேசின இந்த விஷயம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க பேசப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா இந்திய அளவுல 2வது இடத்துல அதிக நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. ஸோ இதை பத்தின விஷயங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை எடுத்துக்காட்டி இவ்வளவு பெரிய வீடியோவை நான் தயாரிச்சிருக்கிறேன். இப்படியான மிக முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து தமிழ் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னா அதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.